ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி. ஸோ தமிழ் தகுதி தேர்வில் இன்னைக்கு ஓசை 15 என்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய இதழ்களை யார் யார் நடத்தியதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ குடியரசு என்ற இதழை நடத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். அப்போ இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின். பெரியார் அவர்களால் தான் நடத்தப்பட்டது என்ன? குடியரசு. காஞ்சி என்ற இதழை நடத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. ஏன்னா காஞ்சின்னு சம்மந்தப்பட்டுச்சுனாலே அண்ணா, பேரறிஞர் அண்ணாவோட தான் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ காஞ்சி என்ற இதழை நடத்தியது அண்ணா, குடியரசு என்ற இதழை நடத்தியது பெரியார். இளம் இந்தியா, வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியான்னு ஒரு இதழ் இருக்கு, இளம் இந்தியான்னு ஒரு இதழ் இருக்கு. இது யங் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த இளம் இந்தியா என்ற நூலை நடத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள். ஓகேங்களா, ராஜாஜி அவர்கள் தான் இளம் இந்தியா என்ற நூலை நடத்தியது. நேதாஜி என்ற நூலை நடத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார். ஸோ ராமலிங்கனார்னு எழுதிடுறேன். பசும்பொன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான் எழுதினாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி என்ற நூலை எழுதியிருப்பார், இதழை நடத்தியிருப்பார். அதே மாதிரி இந்தியா விஜயா, அங்கே இளம் இந்தியான்னு பார்த்தோம். இளம் இந்தியா யார் எடுத்தது? ராஜாஜி அவர்கள். ஸோ இந்தியா விஜயா இந்த ரெண்டு நூலையும் எழுதியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதழை நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். ஓகேங்களா. அதே மாதிரி விடுதலை என்ற இதழை நடத்தியது வந்து பெரியார். அப்போ பெரியார் நடத்தியது 2 இதழ்கள் இருக்கு, ஒன்று விடுதலை, இன்னொன்று குடியரசு. பாரதியார் நடத்தியது 2 இதழ்கள் இருக்கு, ஒன்று இந்தியா, இன்னொன்று விஜயா. அப்ப இளம் இந்தியான்னு வந்துச்சுன்னா ராஜாஜி, காஞ்சின்னு வந்துச்சுன்னா அண்ணா, நேதாஜின்னு வந்துச்சுன்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார் அவர்கள். ஸோ இதுதான் வந்து எந்த முக்கியமான இதழ்களை யார் யார் எந்தெந்த தலைவர்கள் நடத்தியதுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்ஸை மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவையும். ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மெத்தட. நன்றி, வணக்கம்.